ரீரிலீஸில் ஹிமாலய வெற்றி பெற்ற படையப்பா படக்குழுவை அழைத்து கொண்டாடிய ரஜினிகாந்த். நமது வீடியோ பிடித்திருந்தால் கீழ்காணும் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்க மக்களே. படையப்பா திரைப்படம் ரஜினியின் பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி ரீரிலீஸ் செய்யப்பட்டது. ரசிகர்கள் மீண்டும் இப்படத்தை திரையில் காண தயாரானார்கள். படையப்பா திரைப்படத்தின் ரீரிலீஸுக்காக ரஜினிகாந்தை வைத்து ஒரு வீடியோ வெளியிட்டார் சௌந்தர்யா ரஜினிகாந்த். அந்த ஒரு வீடியோ இப்படத்தின் ரீரிலீஸ் மீதான எதிர்பார்ப்புகளை எங்கேயோ கொண்டு சென்று விட்டது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படத்தை எப்படி கொண்டாடினார்களோ அதை போல ரீரிலீஸ் ஆன போதும் ரசிகர்கள் படையப்பா திரைப்படத்தை கொண்டாடினார்கள். ரீரிலீஸிலும் படையப்பா திரைப்படம் வசூல் சாதனை செய்தது. கிட்டத்தட்ட 20 முதல் 25 கோடி வரை படையப்பா திரைப்படம் ரீரிலீஸில் வசூல் செய்துள்ளதாக தெரிகின்றது. படையப்பா ரீரிலீஸிலும் ஹிமாலய வெற்றியை பெற்றதால் ரஜினி மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பதாக தெரிகின்றது. சமீபத்தில் கூட தயாரிப்பாளர் தேனப்பன் அவர்களை அழைத்து தன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் ரஜினி. படையப்பா ரீரிலீஸில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து ரஜினிகாந்த் படக்குழுவினரை தன் வீட்டிற்கு அழைத்து வெற்றியை பகிர்ந்து கொண்டார். ரஜினிகாந்த், KS ரவிக்குமார், ரம்யா கிருஷ்ணன் மற்றும் தயாரிப்பாளர் தேனப்பன் ஆகியோர் எடுத்துக்கொண்ட புகைப்படம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகியுள்ளது. நமது வீடியோ பிடித்திருந்தால் கீழ்காணும் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்க மக்களே.